தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியதில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை விஜய் எதிர்கொண்டு வருகிறார். வீட்டுக்குள் இருக்கும் அரசியல்வாதி என்ற பிம்பம் அவருக்கு தடையாக இருக்கிறது. பிரச்சாரத்திற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை ஆளும் கட்சி போட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் இவை அனைத்தும் உடைபடும். தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டின் கீழ் அனுமதி வழங்குவது வரும். அப்போது தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். தினமும் அவர் மேற்கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவரது ஆதரவாளர்கள் அடித்து கூறுகின்றனர். வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் விலை ரூபாய் 60 உயர்ந்து 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை திடீரென உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஈரான் அமெரிக்க போர் சூழல் நிலவும் நிலையில் இந்த விலையேற்றம் அமலுக்கு வந்து இருக்கிறது. சிலிண்டருக்கு 60 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 114 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 2043 ரூபாய் 50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு தெரிவித்து வரும் நிலையில் சிலிண்டர் விலையேற்றம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தேசிய அளவில் 2வது இடத்தை பெற்று மதுரை வாடிப்பட்டி எலக்ட்ரிக்கல் கடைக்காரர் முருகதாஸ் என்பவரின் மகள் ராஜேஸ்வரி ஸ்வே என்பவர் சாதனை படைத்துள்ளார். இந்த வெற்றி குறித்து அவர் கூறுகையில், போட்டித் தேர்வுகளுக்காக தொடர்ந்து பயிற்சி பெற்று வந்ததாகவும் 7 ஆண்டுகள் தொடர் பயிற்சி உழைப்பிற்கு தற்போது இந்த வெற்றி கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டமும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் என்று நெகிழ்ந்து பேசினார். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியரான இவர் தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் பயிற்சி அதிகாரியாக பணியில் இருக்கிறார். கர்நாடகாவை தொடர்ந்து ஆந்திராவிலும் 13 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இளம் வயதினரை பாதுகாக்க அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குழந்தைகளின் செல்போன் பயன்பாட்டை தவிர்க்கவும் இந்த தடையை அறிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பான கொள்கை அடுத்த 90 நாட்களில் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் இந்த தடையை 13 முதல் 16 வயது வரையிலான சிறார்களுக்கும் நீட்டிக்கலாமா என்பது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டிலேயே முதல் 2 மாநிலங்களாக ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதை பின்பற்றி தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் தீவிரம் அடைந்து வருவதால் உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் 8வது நாளை எட்டியுள்ள நிலையில் 3 நாடுகள் என்ற கணக்கோடு நிற்காமல் வளைகுடாவில் 7 நாடுகளையும் பாதித்து வருகிறது. அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாத ஈரான் வளைகுடாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிப்பு, 25,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து, வர்த்தக கப்பல்களும் வளைகுடா கடல் பகுதிக்கு செல்ல முடியாத நிலை என்று உலக நாடுகளையும் இந்த போர் ஆட்டிப்படைக்க தொடங்கியுள்ளது. கடல்சார் வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் எரிசக்தி துறையை உள்ளடக்கிய மிகப்பெரிய போராக இது உருவெடுத்துவிட்டது. இதன் தாக்கம் ஒவ்வொரு நாட்டையும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் என்பதால் இந்த போரில் இருந்து மீள உலகமே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. நேபாள தேர்தலில் சுதந்திர கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து ராப் பாடகரும் முன்னாள் மேயருமான பாலேந்திர ஷா பிரதமராகிறார். நேபாள நாட்டின் பொது தேர்தலில் 35 வயதான ராப் பாடகரும் மற்றும் முன்னாள் மேயரான பாலேந்திர ஷாவின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது.
ஜென்சி இளைஞர்களின் போராட்டங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேர்தலில் அந்த போராட்டத்தை ஆதரித்த பாலேந்திர ஷாவின் ஆர்எஸ்பி கட்சியை இளைஞர்கள் ஆதரித்துள்ளனர். அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியின் மூலம் இளம் தலைவர் பாலேந்திர ஷா பாலன் பிரதமராகிறார். நிபந்தனையற்ற சரணாகதி அடைவதை தவிர வேறு எந்த ஒப்பந்தமும் ஈரானுடன் எட்டப்படாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அந்த நாட்டின் மீது 8வது நாளாக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஈரானும் ஆவேசமாக பதிலடி தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி வருகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களும் தாக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் நிபந்தனையற்ற சரணாகதி அடைவதை தவிர வேறு எந்த ஒப்பந்தமும் ஈரானுடன் எட்டப்படாது. சரணடைந்த பிறகு ஈரானுக்கு ஒரு சிறந்த தலைவரை தேர்வு செய்து அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஈரானை மீட்டெடுக்க உழைப்போம் என்று தெரிவித்துள்ளார். இறுதி ஆட்டத்தில் இந்தியாவுக்காக சிறப்பான இன்னிங்ஸை விளையாடும் கடமை எஞ்சியிருப்பதாக சஞ்சு சாம்சன் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் தனது ஆட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில ஆண்டுகளாக எனது நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் என முயற்சி செய்து வந்தேனோ அதை தற்போது செய்து வருவதில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்கிறேன் என்றார். இது போன்ற தருணத்திற்காக அதிகமான பொறுமை, கடின உழைப்பு, பயிற்சி ஆகியவற்றுடன் காத்திருந்தேன். இதற்காக நன்றியுடன் உணர்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவுக்காக இறுதி ஆட்டத்திலும் இதே போன்ற ஒரு இன்னிங்ஸை விளையாட வேண்டும் என்பதை கடமையாக நினைக்கிறேன். அதை செய்துவிட்டால் எனது இத்தனை ஆண்டுகால முயற்சிக்கு பலன் கிடைத்ததாக இருக்கும் என்று சஞ்சு சாம்சன் தெரிவித்துள்ளார். நடிகர் சந்தானம் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. நடிகர் சந்தானம் K7 ஸ்டுடியோ சார்பில் விஜய் செல்லையா மற்றும் வீனஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சார்பில் KJ கணேஷ் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படத்தில் நடிக்கிறார். இந்த படம் டைம் லூப் சார்ந்த த்ரில்லர் கதையம்சம் கொண்டது. இப்படத்திற்கு நிவாஸ் K பிரசன்னா இசையமைக்கிறார். மேலும் இத்திரைப்படத்தில் கோபிகா ரமேஷ், ஜென்சன் திவாகர், ரெடின் கிங்ஸ்லி, ஜார்ஜ் மரியான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நடிகர் சந்தானம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.